வணக்கம். மயிலாப்பூரில் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒருத்தர் நாயை கொன்று குப்பை தொட்டியில் போட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அது பின்னாடி என்ன நடந்துச்சு, இது குறித்து ஏன் இங்கே நாங்கள் பேசுகிறேன் அப்படிங்கிற கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நடந்ததை விவரிக்கணும் அப்படின்னா, மயிலாப்பூரில் ஒருத்தர் டீ கடை நடத்திட்டுருக்காரு. ஒரு 51 வயது மிக்க நபர். அவர் கடையில் ஒருத்தர் டீ குடிக்கிறதுக்கோ இல்லை அதை சாப்பிட்றதுக்கோ வராரு. அப்படி வர்றப்போ வழக்கமாக எதாவது கடைக்கு பக்கத்தில் நாய்கள் இருந்துச்சுன்னா அது கடிக்கிற மாதிரி இல்லை குலைக்கிற மாதிரி வரும்ல. அப்படி வர்றப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரை காப்பாற்றலாம், அந்த நாயை விரட்டலாம்னு சொல்லிட்டு இவர் போய்ட்டு அந்த நாயை விரட்ட போயிருக்காரு. அப்படி அந்த நாயை ஒரு அதட்டுறப்போ அந்த நாய் இவரை கடிக்க வந்திருக்கு. அவர் எப்படி கடிக்க வந்தோ அதே மாதிரி இவர் ஹாஸ்டலில் கடிக்க வந்திருக்கு. அப்போது இவர் தற்காப்புக்காக பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காரு. ரிப்பீட்டடாக அடிக்கிறப்போ அந்த நாய் இறந்துடுது. இறந்ததை ஒரு கவரில் சுற்றி பார்த்திங்கன்னா அதோட உடலை பிரேதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் வீசிடுறாரு. இது அங்கே இருக்கிற சிசிடிவிலாம் கேப்சர் ஆகிருக்கு. இதை பண்ணுறப்போ யாரோ ஒருத்தவங்க பார்த்துடுறாங்க. இது அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகி அனிமல் ஆக்டிவிஸ்ட், அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு ரீச் பண்ணி இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சதுனால ஸ்டேஷன்லேருந்து இவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் ஏன்னு கேட்குறாங்க. சொல்கிறாரு, சார் இது மாதிரி கடிக்க வந்துச்சு, என்னையும் கடிக்க வந்தப்போ நான் என்ன பண்ண முடியும், அதனால் நான் தொடர்ந்து அடித்தேன், அப்போது அந்த நாய் செத்து போச்சு அப்படின்னு. ஸ்டேஷனில் கொஞ்சம் விசாரணைக்கு அப்புறம் இவர் மேலே வழக்கெல்லாம் பதியப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் பெயிலே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் பெயிலில் இவர் வெளில வந்துடுறார். இதுதான் சம்பவம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தெரியும், இது க்ரௌடை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று, இந்த நாய்களால் எங்களுக்கு நிறையா தொல்லை இருக்குது, அவர் பண்ணது சரிதான். இன்னொன்று பக்கம் தரப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நாயை கொன்றக்கூடாது. இதை பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன கடிக்க வந்ததுன்னு சொல்லிட்டு பல பேர் நாயை கொன்றுவாங்க. திருநாய்கள் மேலே நிறைய பேருக்கு வெறுப்பு இருக்குது. திருநாய்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மிருகங்களையும் பார்த்திங்கன்னா இப்போது சாப்பிட்றதுக்கு நம்ம வளர்த்து அதை ஒரு முறையில் கொண்டு திங்கிறோம். பட் அதை தாண்டி இந்த பெட் அனிமல்ஸ் இல்லை அனிமல்ஸை கொல்றதுக்கு எதிராக சில சட்டங்கள்லாம் இருக்க தான் செய்யுது நம்மளோட சட்டத்தில். அதனால் அதற்கு தண்டனை உகுந்த தண்டனை இது ஒரு கொலைக்கு சமானம். அதாவது ஒரு மனிதனை கொலை பண்ண மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் அதை நீங்கள் ட்ரீட் பண்ணணும். ஸ்டேஷன் பெயிலில் விட்டுருக்கக்கூடாது. இது போன்ற நபர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இரு சாராரும் அவங்கவுங்களோட தரப்பு நியாயத்தை ரொம்ப கோபமாக தெரிவிச்சிட்ருக்காங்க. சமூக வலைதளங்களில் இந்த செய்தி வந்திருக்கு அப்படின்னா, டு பி வெரி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்லப்போனால் 90% ஆஃப் கமெண்ட்ஸ் எல்லாமே அந்த மனிதருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் செஞ்சது சரிதான். இப்போ இந்த நாயெலாம் கடிச்சதில்லை, இந்த மாதிரி கடி நாய்களுக்கெலாம் யார் தண்டனை ஏற்றுக்கணும்னா யாரெல்லாம் இந்த மாதிரி அனிமல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க, யாரெல்லாம் நாய் ஆர்வலர்களோ அவங்க தான் பழி ஏற்றுட்டு ஜெயிலுக்கு போகணும் நாய் பண்ணுற கூட்டத்துக்கு. ஏன்னா அது வாயிலா ஜீவன் தானே, அதுக்கு அப்படி சொல்லி தானே சப்போர்ட் பண்ண வரீங்க, அதனால் அவங்க தான் இந்த பழியை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நபருக்கு, அதை சாவடித்த நபருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா, முதல்ல மனித உயிர், அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற மிருகங்கள் உயிர்கள்லாம் நம்ம பாதுகாக்கணும். ஆனால் ஏதோ ஒரு விலங்கு அது பெட் அனிமலாக இருந்தாலும் சரி, நம்மளோட உயிருக்கு பாதகம் செய்ய வருது, நம்மளோட சேஃப்டிக்கு அந்த நேரத்தில் நம்ம தான் அதான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை தான் முதல்ல காப்பாற்றிக்கணும். அதனால் அந்த நாயை அவர் கொண்டது ரொம்ப சரியான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும். நாய், பூனை, எனக்கு பெட் அனிமல்ஸே ரொம்ப பிடிக்கும். எனக்கு சில பேருக்கு இந்த அனிமல் பிடிக்காது, இந்த அனிமல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை, எல்லா விலங்குகள் மேலேயும் அன்பும் பரிவும் உண்டு. ஆனால் அப்படி இருக்கிறப்போ இந்த நாய்கள், திருநாய்கள் பிரச்சனை வந்துச்சு. அப்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. இது ஒரு டிவி ஷோவில் நீயா நானாலில் கூட இதை எடுத்து பேசினாங்க. அதற்கப்புறம் திருப்பி சமூக வலைதளங்கள் எல்லாருமே விவாதிச்சு நாங்களாம் கூட வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அப்பயும் இவங்க நாய்க்கு பேசுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. பட் இந்த இஷ்யூவில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ நிறைய பேர் அந்த வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, டேய் உனக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த குழந்தைய நாய் கடிச்சா தெரியும்டா, நீ என்ன பண்ணுவேன்னு. எனக்கு புள்ள பிறந்து அந்த நாய் அந்த குழந்தைய கடிச்சா தான் அந்த நாயை அடிப்பணும், விரட்டணும், இல்லை தற்காப்புக்காக அந்த நாயை கொல்லுவான்னு இல்லை. என்ன ஒரு வேளை இப்போ இந்த 51 வயசு நிரம்பி அந்த மயிலாப்பூரில் கைது செய்யப்பட்ட நபர் இருக்கார்ல, அவர் இடத்துல நான் இருந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா மேபி தற்காக்க இப்போ போய் மனுஷனுக்கு டக்குன்னு ஏதாவது டக்குன்னு ஒரு பாதகம் ஏற்படுது, ஏதாவது ஒரு ரிஸ்க் அவனை நோக்கி வருதுன்னா அந்த ஃப்ளைட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்று ஓடிடுவான் இல்லை தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுவான். அந்த ரிஃப்ளெக்ஸ் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும்.
ஒன்று அந்த ஃப்ளைட் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறது, நம்ம எஸ்கேப் ஆகி ஓடுறது, இல்லை வேறு வழியே இல்லாமல் கார்னர்டாக ஃபீல் பண்ணுறப்போ நம்ம திரும்பவும் வந்து தாக்குறது அப்படிங்கிறது மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம அதை செய்வோம். விலங்குகளும் அதை வந்து செய்வோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 51 வயது நிரம்பின நபர், குற்றம் சாட்டப்பட்டவர் இருந்த இடத்துல நானும் இருந்திருந்தால், எனக்கு வேறு வழியே இல்லை, அந்த நாய் என்னை தாக்க வருதுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து தற்காத்திருப்பேன், அந்த நாயை விரட்டியிருப்பேன். அந்த நாய் திருப்பி திருப்பி கடிக்க வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் வந்து பண்ணியிருக்கோம். அதன் மூலியமாக அந்த நாய் இறந்துருந்துச்சு அப்படின்னா அதற்கு நிஜமாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா என்னோடய உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எடுக்கக்கூடிய தற்காப்பு நடவடிக்கை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தை நம்ம அப்படி தான் வந்து பார்க்கணும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனிமல்ஸ்க்கு வந்து க்ரூவல்ட்டி விளைவிக்கிறாங்க. சும்மா போயிட்டே இருக்கான் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஒரு நியூஸில் பார்க்குறேன், சும்மா படுத்து கிடக்கு நாய், ஒரு கல் எடுத்து அதை வந்து போட்டு சாவடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இது மாதிரி வந்து இப்போ சில பேர் குடிச்சிட்டு நிறையா நாய் பூனைங்களை வந்து தொல்லை பண்ணுவாங்க, மாடுகளை கூட வந்து துன்புறுத்துவாங்க. உதாரணத்துக்கு என் நண்பர் ஒருத்தர் ஒரு செய்தியில் ஒரு செய்தியை வந்து படித்தாராம். அந்த கதையை வந்து என்கிட்ட விவரிக்கிறாரு. அந்த கதையை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் போய் அங்கே வந்து உட்காடுறேன். ஒருத்தர் வந்து மழை வந்துச்சான், அந்த செய்தியின்படி பார்த்திங்கன்னா மழை வந்துச்சான், ஒருத்தர் மரத்துக்கு பக்கத்தில் ஒதுங்கினாராம். அப்போ வந்து ஒரு பன்னி வந்து தான் அந்த பன்னி அப்படின்னு அந்த கதை கேட்க ஆரம்பிக்கிறப்போ நான் ஏதோ நினச்சிக்கிட்டேன், ஓகே திட்டத்தனமாக பன்னி அடித்து கொண்டு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் போல் அப்படின்னு நினச்சி பன்னி அடித்து கைனின்னு சொல்லுவோம், வயல் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேயே அதை ஆக்கி உப்பு மிளகாலாம் போட்டு மசாலா பண்ணி அடிச்சுடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில நேரத்தில் சரியாக செய்யலைன்னா நல்லா இருக்காது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அது இன்னொருத்தனோட பண்ணியாக இருக்கும். இந்த பண்ணி வளர்க்குறதுல மேய்ச்சலுக்கு வரும்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. சின்ன வயசில் இந்த மாதிரி அட்டகாசம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நபர் அந்த கதையை சொல்கிறப்போ நினச்சிட்டு இந்த மாதிரி பன்னியை வந்து அடித்து தின்ட்டார் போல், கையை போட்டு நிறைய பேருக்கு விற்றுட்டு இவரும் சாப்பிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கே வந்து கூச்சமாக இருக்குது. அந்த மழைக்கு வந்து இவரும் ஒதுங்கினாராம், அந்த பன்னியும் ஒதுங்கிச்சான். அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு மாதிரி ஆனதுனால அந்த பன்னியை வந்து இவர் வேறு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார். அதாவது வந்து அந்த பன்னி கூட வந்து இதுக்கு சில பேருக்கு புரியாதில்ல, அந்த பன்னி கூட வந்து உடலுறவு கொண்டார். இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்த்தில் அடிக்கடி வந்து ஒரு நியூஸ் வருது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளை ஆடுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்காக நார்த்தில் இருக்கவங்க மட்டும் தான் அப்படி பண்ணுவாங்க. இல்லை, கேவலமான மனுஷங்க உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சும்மா போயிட்டு இருக்க உயிரினத்தை வந்து துன்புறுத்தும் விதமாக சைக்கோஸ் நிறையா பேர் வந்து எதாவது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் க்ரூவல்ட்டி அப்படிங்கிறதும் ஒரு சைட் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சத்தியமாக இந்த நாய் ஆர்வலருக்குன்னு எக்ஸ்ட்ரீமாக சில பேர் நாய் மாரியே குலைச்சி காட்டினாங்களே, அந்த அளவுக்குலாம் முட்டு கொடுக்க முடியாதியா. இப்போது ரோட்டில் நிறையா நாய்ங்க இருக்குது, நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னா அந்த நாய்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தால் தான் போடுறேன். நானே போயிட்டு நாயெல்லாம் ஒரு ஆம்பளை நாயை பிடிச்சி பொம்பளை நாயை பிடிச்சி ஒரு ரூமுக்குள்ள அடிச்சு என்னப்பா இருக்க செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் ரோட்டில் வந்து பிஸ்கட்டு அப்புறம் சாப்பாடுலாம் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்னும் அதை மல்டிப்ளை பண்ணணும்னு ஆசை இல்லை. அவ்வளோ நாய்ங்க தெருவில் இருக்கிறது நியூசன்ஸ் தான். அதாவது நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நியூசன்ஸ் தான். அரசாங்கம் தான் அதை வந்து தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏதோ ஒரு காரணத்தில் மனுஷங்களுக்கே அவங்க பெருசாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அரசாங்கம் அந்தளவுக்கு இயந்திரம் ரொம்ப கேவலமாக தான் வந்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாய்கள் தெருநாய்கள் பிரச்சனைக்கு காரணம் இவ்வளோ நாள் மாற்றி ஆண்ட 2 கட்சிகளும் தான். அவங்க வந்து நம்மளுக்கு கார்ப்பரேஷனில் உள்ளே இறங்கி நிறைய வேலை வந்து செஞ்சுருக்கணும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து டாக்ஸை கூப்பிட்டு போயிட்டு வந்து கருத்தடை செய்கிறது மட்டும் இல்லாமல் அதில் எதெல்லாம் வெறி பிடிச்சிருக்கு அதெல்லாம் வந்து சமூகத்திலேருந்து அகற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும். அதை பண்ண தவறிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு நாய் அடித்து கொலை பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு கொலைப்பள்ளி அவர் மேலே வந்திருக்கு. காரணம்னா இந்த மாதிரி திருநாய்கள் நிறையா தெரியுது. அதில் சிலது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக ஆளை கடிக்கிறதுக்குன்னே வந்து தெரியாது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னை தற்காத்துக்கு தான் அப்படி பண்ணிட்டார். அதனால் அவர் வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் வழியே போயிட்டு ஒரு நாயோ பூனையோ இல்லை ஒரு மாடையோ பார்த்திங்கன்னா துன்புறுத்துறது அப்படிங்கிறது சத்தியமாக அது எந்த காரணத்துக்காகவும் ஏற்றுக்கவே முடியாது. அதற்கு எதிரான சட்டங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்குது, தண்டனைக்கெல்லாம் உள்ளாக்குறாங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை. ஈஸியாக அதை விட்டு வெளில வந்துடலாம். இங்கே தான் வந்து குரூப்பாக சேர்ந்து ஒரு ஆளை ஆர்டர் பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் நுணுக்கங்களை வச்சு சீக்கிரமாக பெயில் ஆகிட்டு வெளில வந்துடுறாங்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் க்ரூவல்ட்டி அகெயின்ஸ்ட் அனிமல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. பட் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து இவரை எதுவும் சொல்ல முடியாது. அவர் வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காரு. அவரோட கூட்டின்படி பார்த்தா, அவரோட நியாயத்தின்படி பார்த்தா அவர் தற்காத்துக்கிறதுக்காக, கூட இருக்கிறவரையும் வந்து காப்பாற்றுறதுக்காக. ஏன்னா கூட இருந்தவர் வயது முதிர்ந்த நபர், அவரை தன்னாலே தற்காத்துக்க முடியலனால தான் இவர் இன்டர்வியூன் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் கடைக்கு வர கஸ்டமர் நாய் இது மாதிரி பண்ணிச்சுன்னா யாராக இருந்தாலும் வந்து அதை எதிர்க்க தானே செய்வாங்க. அப்படி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் பேஸ்டாக மட்டும் இல்லாமல் சீரியஸாகவே நாய் பிடிச்சவங்களுக்காகவும் சரி பிடிக்காதவங்களுக்காகவும் சரி இது ஒரு பப்ளிக் நியூசன்ஸாக இருக்கிறனால
நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெறி நாய்களை தெருவுகளில் இருந்து அகற்றணும். இது அரசாங்கம் வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக எடுத்து வந்து செய்யணும். இதுதான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காரணம். மிக்க நன்றி. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம் இதில், அதை பற்றி தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.